Watching videos without subscribe is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். சார் ஜெகனோட பேரண்ட் வர சொல்லிருந்தீங்க, வந்திருக்காங்க. சொல்லுங்க சார். வாங்க உட்காருங்க. நீங்க ஜெகனுக்கு சித்தப்பா சார். ஒய் வாட் அபவுட் ஹிஸ் பேரண்ட்ஸ்? யா சார், தே ஆர் ஆல் ஃபைன். வாட் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ்? அவங்க அப்பா அம்மா வரலையான்னு கேட்டேன். சார், அவங்க பிஸ்னஸ் விஷயமா கொல்கத்தா போயிருக்காங்க. ஓ, அவங்களுக்கு ஸ்டடீஸை விட பிஸ்னஸ் முக்கியமாக போச்சா? சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு டிகிரியில் வாங்கிட்டு தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. சார், அவங்க ஸ்டடீஸ் இருக்கட்டும் சார். வாட் அபவுட் த சன்? அவனை கேர் பண்ணிக்க வேணாமா? சொல்லுங்க, ஜெகனை கேர் பண்ணிக்க வேணாமா? இப்படி நீங்கள் அமைதியாக வந்து நோ யூஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரின்சிபல் ரூம்ல என்னை விட அவன் தான் அதிகமாக இருக்கான். என்ன, அவங்க நின்றுட்டு இருக்கா, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நிக்கட்டும் சார், அவசரப்பட்டு உங்கள் சீட்டில் எதுவும் உட்கார வச்சிடாதீங்க. அப்புறம் கஷ்டம் என்னன்னு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பையன் இப்போ தான் 4th படிக்கிறான். கொஞ்ச நாள் ஆகட்டுமே. நீங்கள் 1000 சொல்லுங்க. 1000? சார், இவங்க தர்ஷினி, ஜெகனோட கிளாஸ் டீச்சர். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸ்டடீஸில் எப்படி போயிட்டுருக்கு? 1 செகண்ட், ஐ கால் இஸ் பிடி டீச்சர். ஹலோ பிடி சார், என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஜெகனோட மார்க் ஷீட்டில் வச்சுருக்கீங்களா? எஸ் சார். இந்தாங்க சார். இதை பாருங்க, ஜெகனோட மார்க்கில் எவ்வளோ குறைஞ்சிட்டே வருதுன்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஹாய் சார். கூப்பிட்டீங்களா? இது ராஜ், இந்த ஸ்கூல் பிடி டீச்சர். ஹாய். அப்புறம் மார்க்ஸ்லாம் பார்த்தீங்களா என்ன? என்ன சார் இது இவ்வளோ கம்மியாக இருக்குது? இந்த கேள்வியை ஜெகன் கிட்ட கேளுங்க. என்ன சார் இது இவ்வளோ கம்மியாக இருக்குது? நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது வெறுங்கையில் புக்கே இல்லாமல் விழுந்து விழுந்து படிப்போம். வீட்டில இருந்து சைக்கிளுக்கு போகும்போது ஸ்கூல்லேயே போவோம். உனக்கு என்னன்னா, நீ கேட்கும் போதெல்லாம் மொபைல் டேப்னு வாங்கி கொடுத்து படிக்க சொன்னா நீ படிக்கவும் இல்லாமல் மார்க் எடுக்காம சும்மா அவனை திட்டி என்ன யூஸ்? தப்பெல்லாம் உங்க மேலே தான். இப்படி அவன் கேட்கும்போது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவனை கண்டிச்சு வளர்க்கணும். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் டைம் ரிப்போர்ட் கார்டில் அவங்க அப்பா சேர்ந்து அவனே போட்டு வந்திருக்கான். சார், அந்த லவ் லெட்ரு மறந்தே போயிட்டேன். அந்த கொடுமையை நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பிடி பீரியட்ல அவ கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான் சார். ஜெகன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்களே சார். இங்கே பாருங்க, பதட்டப்படாதீங்க. ஜெகன் வீட்டில் எப்படி? சார், வீட்டில் ஜெகன் ரொம்ப ஒழுக்கமான பையன் சார். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு கூட லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லை சார். அந்த லவ் லெட்டர் எடுத்து காமிங்க. ஐ லவ் யூ ஜி.ஓ. உத்தமி. கௌதமி. நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சார், ஜி.ஓ. உத்தமின்னு வச்சுக்கலாம் சார். சார், நான் ஜெகனை பற்றி கேட்டேன். சார், அவன் சின்ன பையன் சார். என்ன சார் சின்ன பையன்? இப்படி சின்ன பையன் விட்டு தான் சார் இவ்வளோ வளர்ந்து வந்து நிற்குது. நாங்களாம் அந்த காலத்தில் போனால் தலை நிமிந்து பார்த்தா பஞ்சாயத்து கூடி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இப்போ முளைச்சி 3 நிலை உள்ள காதல் கத்திக்கான்னு சுத்துதுங்க. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணலாம்? சார், நெக்ஸ்ட் மீட்டும் பண்ணி பார்க்கலாம். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா we have to take steps. என்ன சார், உங்களுக்கு ஓகேவா? சொல்லுங்க சார், ஓகேவா? விட்றா, நம்ம பண்ணாத கூத்தா சின்ன வயசில் எல்லாம் போக போக சரியாயிரும். அது இல்லடா. சொல்லுங்க சார், உங்களுக்கு ஓகேவா? என்ன சார் ஓகேவா? பூலோகத்தில் இல்லை தப்பே சார் அவன் பண்ணிட்டான். கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓரத்தை மிரட்டுறீங்க. எதை வச்சு சார் சொல்கிறீங்க அவங்க அப்பா சார் நான் தான் போட்டான்ட்டு? சார், கோவப்படாதீங்க, நாங்கள் எதுவுமே தெரியாமல் பேசலை. லாஸ்ட் டைம் அவங்க அப்பா பண்ண எல்லா சைனுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ போட்ட சைன் மட்டும் அப்படியே வேற மாதிரி இருக்கு. அதை வச்சு ஜட்ஜ் பண்ணோம். சார், விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. ஓகே, நீங்கள் சொன்ன ஒரே மாதிரி இருக்க எல்லா கையெழுத்தும் இவன் போட்டது தான். இப்போ போட்ட சைன் இவங்க அப்பா போட்டது. ஸோ தப்பு இவங்க அப்பா மேலே. நீங்கள் கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியது இவங்க அப்பாவை. அந்த லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு தான் சார். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட தேவையில்லை. என் அண்ணன் பண்ண தப்புக்காக நானே முன்னாடி நின்று இவங்க 2 கலந்து ஜாம் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சா நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். சின்ன சின்ன விஷயத்துக்கு இனிமேல் என்னையும் கூப்பிட்டு என் வேலையும் கெடுத்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஓகே?
ஹலோ ஆ பொண்ணு பேர் ஜீவா உத்தமி 4th ஸ்டாண்டர்ட் போட்டு மேலே ஒரு பார் ஒன்று போட்டுக்குங்க. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.